நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2024 வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி. EC21 தலைப்புச் செய்திகள். கனடியர்களின் அலைபேசிகளுக்கு இன்று கிடைக்க உள்ள அவசர செய்தி. பிரபல இணையதளத்தை நம்பி $7,700 இழந்த கனடியர். முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தொடர்பில் நீதவானின் உத்தரவு. டயனா கமேகவின் வெற்றிடத்திற்கு முஜிபுர் ரஹ்மான் நியமனம். பிரித்தானியாவில் சிறுவர்களிடையே தீவிரமாக பரவி வரும் இருமல் நோய். பிரிட்டன் பாதுகாப்புத்துறை மீது சைபர் தாக்குதல். உக்ரைன் ஜனாதிபதியை கொல்ல சதி. ரஷ்யாவின் முயற்சி முறியடிப்பு. பட வாய்ப்பிற்காக உச்சகட்ட கவர்ச்சியில் நடிகை ஆஷ்னா சவேரி. இனி EC21 விரிவான செய்திகள். கனடியர்களின் அலைபேசிகளுக்கு இன்றைய தினம் அவசர எச்சரிக்கை தகவல் கிடைக்கப்பெற உள்ளது. மத்திய அரசாங்கம் இந்த அவசர எச்சரிக்கை தகவலை அனுப்ப உள்ளது. பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த தகவல் அனுப்பி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் அவசர நிலைமைகளின் போது இவ்வாறு அலைபேசிகளுக்கு அவசர எச்சரிக்கை செய்தி அனுப்பி வைக்கப்படுவது வழமையானது. இந்த எச்சரிக்கை செய்தி அனுப்பும் முறைமை சீரான முறையில் செயற்படுகின்றதா என்பதனை பரீட்சிப்பதற்காக இன்றைய தினம் பரீட்சார்த்த அடிப்படையில் எச்சரிக்கை செய்தி அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மத்திய அரசாங்கம் முதல் தடவையாக இந்த பரிசோதனையை மேற்கொள்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Booking.com என்ற இணையதளத்தில் பட்டியலிடப்பட்ட அதிசொகுசு விடுதியொன்றிற்கு பணம் செலுத்தி $7,700 இழந்துள்ளார் ஒன்டாரியோவைச் சேர்ந்த பெரி குடே என்ற நபர். இக்குறித்த இணையதளத்தில் இந்த ஆடம்பர விடுதிக்கு 9.8 என்ற அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தன. விடுதியின் உரிமையாளருடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. விடுமுறையை கழிப்பதற்காக இந்த விடுதியை கொடை பதிவு செய்திருந்தார். இணையத்தில் பட்டியலிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட விடுதியின் தோற்றத்திற்கும் நேரில் பார்த்த விடுதிக்கும் தொடர்பில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் இணையதளத்தின் ஊடாக முழு கொடுக்கல் வாங்கலையும் மேற்கொள்ளாது தனிப்பட்ட ரீதியில் உரிமையாளருக்கு பணம் செலுத்தியதனால் இணையதள நிறுவனத்திடம் பணம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எவ்வாறெனினும் குறித்த பணத்தை மீள செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என Booking.com நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை முற்றாக நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட கோரிக்கையை கோட்டை நீதவான் கோசல சேனாதிர இன்று நிராகரித்துள்ளார். அஜித் நிவாட் கப்ராலின் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதால் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடையை நிரந்தரமாக நீக்குமாறு கோரி சட்டத்தரணி திலின வீரசிங்க பிரேரணை மூலம் விடுத்த கோரிக்கையை நிராகரித்த போது நீதவான் இதனை தெரிவித்தார். விசாரணைகளின்படி அவர் எந்த நேரத்திலும் சந்தேக நபராக பெயரிடப்படலாம் எனவும் அவர் வெளிநாடு சென்றால் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படலாம் எனவும் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். டயனா கமேகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதன் காரணமாக வெற்றிடமாக உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை நியமிக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதேசா தீர்மானித்துள்ளார். அதன்படி முஜிபுர் ரஹ்மானின் பெயர் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. கடந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான முஜிபுர் ரஹ்மான் உள்ளூர் ஆட்சி தேர்தலில் கொழும்பு மேயர் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் அண்மை காலமாக இளம் சிறுவர்களுக்கு 100 நாள் இருமல் வேகமாக பரவி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியா மருத்துவர்கள் தெரிவிக்கையில் 100 நாள் இருமல் என்பது சிறுவர்களை மிகவும் வருத்திவிடும் என்றும் கடந்த சில மாதங்களாக பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஜனவரி மாதம் முதல் 8015 சிறுவர்கள் 100 நாள் இருமல் பாதிப்புடன் மருத்துவர்களை நாடியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தடுப்பூசியால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் பாதுகாப்பு துறையை குறிவைத்து நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலில் இராணுவ வீரர்கள் சிலரின் வங்கி கணக்கு விவரங்கள், வீட்டு முகவரிகள் போன்ற தகவல்கள் திருடு போயிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இராணுவத்தினருக்கு ஊதியம் வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருந்த நிறுவனத்தில் உள்ள கணினிகள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து இணைய வசதிகள் உடனடியாக துண்டிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். இராணுவ வீரர்களின் ஊதிய விவரங்களை தெரிந்து கொண்டு பின்னர் அவர்களுக்கு பணத்தாசை காட்டி இராணுவ ரகசியங்களை திருட சீனா இவ்வாறு செய்திருக்கலாம் எனவும் பிரிட்டன் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்வதற்கு ரஷ்யா மேற்கொண்ட முயற்சிகளை முறியடித்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. கொலை முயற்சியுடன் தொடர்பு
உள்ளவர்கள் என்ற சந்தேகத்தில் உக்ரைன் அரசாங்கத்தின் பாதுகாப்பு வழங்கும் பிரிவின் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்ய பாதுகாப்பு படையினரின் முகவர்களின் ஒரு பகுதியாக இவர்கள் செயற்பட்டனர் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ஜனாதிபதியை கடத்தி கொலை செய்யக்கூடிய எவராவது அவரது மெய் பாதுகாவலர்கள் மத்தியில் உள்ளனரா என்பதை கண்டறிவதற்கான முயற்சியில் கைது செய்யப்பட்ட 2 ஈடுபட்டிருந்தனர் என உக்ரைன் தெரிவித்துள்ளது. நடிகை ஆஷ்னா சவேரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பை கடந்த 2014ஆம் ஆண்டில் பெற்றார். அடுத்து சந்தானத்துடன் நடித்ததால் தமிழர் ரசிகர்கள் மனதில் மிகவும் குறுகிய காலத்தில் இடம் பிடித்தார். ஆஷ்னா சவேரி பின்னர் நடிகர் காளிதாஸ் ஜெயராமுக்கு ஜோடியாக மீன் குழம்பும் மண்பானையும் என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் படுதோல்வியை சந்தித்தது. நடிகர் விமலுக்கு ஜோடியாக ஆஷ்னா சவேரி நடித்த இவனுக்கு எங்கேயோ மற்றும் இருக்கு திரைப்படத்தில் ரசிகர்களே வெட்கப்படும் அளவுக்கு இவரின் கவர்ச்சி எல்லை மீறியிருந்தது. தற்போது பட வாய்ப்புக்காக நடிகை ஆஷ்னா சவேரி எல்லை கடந்த கவர்ச்சியில் உள்ளாடை அணியாமல் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.